இன்னைக்கு நாம பைத்தான்ல சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுவும் நம்ம விஷுவலா பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம்ல a ஈக்குவல் டு 10 இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் எப்படி படிக்கும்னா ரைட் டு லெஃப்ட் அந்த டைரக்ஷனில் என்ன பண்ணும் படிக்கும். எதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட் டு லெஃப்ட் இந்த டைரக்ஷனில் பைத்தான் படிக்குதுன்னா காரணம் நடுவில் இருக்கிற ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா என்ன பண்ணிடும், பைத்தான் ரைட் டு லெஃப்ட் இந்த டைரக்ஷனில் பண்ணிடும் படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த டைரக்ஷனில் பைத்தான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அது கண்ணில் என்ன வேல்யூ படும், 10 அப்படிங்கிற அந்த மதிப்பு அது கண்ணில் படும். ஸோ அது என்ன பண்ணும், அந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து ஹீப் மெமரியில் ஒரு மெமரி லொக்கேஷன் என்ன பண்ணும் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மெமரி லொக்கேஷனுடைய அட்ரஸ் எடுத்து, அதாவது ஸ்டோர் பண்ணும்போது என்ன கிடைக்குது, VCI 001 ஒரு மெமரி அட்ரஸ் நமக்கு கிடைக்குது. அந்த மெமரி அட்ரஸ் தூக்கி என்ன பண்ணும், A அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆனால் அந்த A அப்படிங்கிற வேரியபிள் எங்கே இருக்கும்னா ஸ்டாக் மெமரிக்குள்ள குளோபல் ஃப்ரேம்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பைத்தான் இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, B ஈக்குவல் டு 20. ஸோ நடுவில் இருக்கிற ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்தோன்னா பைத்தான் என்ன பண்ணும், ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் தான் படிக்கும். ஸோ ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கண்ணில் படும், 20 அப்படிங்கிற வேல்யூ கண்ணில் பட்டுரும். அதை தூக்கி என்ன பண்ணும், ஹீப் மெமரியில் என்ன பண்ணிடும், ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு மெமரி அட்ரஸ் கிடைக்கும். அதாவது VCI 002 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் கிடைக்குது. அந்த மெமரி அட்ரஸை தூக்கி என்ன பண்ணும், B அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஆனால் அந்த B அப்படிங்கிற வேரியபிள் எங்கே தான் இருக்கும், ஸ்டாக் மெமரியில் குளோபல் ஃப்ரேம்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான C ஈக்குவல் டு A + B இந்த ஸ்டேட்மெண்ட்டை பைத்தான் படிக்குது. ஸோ ஈக்குவல் ஆப்ரேட்டர் பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணும், ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் தான் படிக்க போகுது. ஆனால் ரைட் டு லெஃப்டில் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன கண்ணில் படும், A + B அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் கண்ணில் படுது. ஓகே, இப்போ இல்லை A அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குன்னு பைத்தான் பார்க்க போகுது. அப்போ குளோபல் ஃப்ரேமில் பார்க்கும்போது A அப்படிங்கிற வேரியபிளில் என்ன இருக்கு, VCI 001 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், அந்த மெமரி அட்ரஸ் எங்க இருக்கு, ஹீப் மெமரியில ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த மெமரி அட்ரஸ் இருக்கிற லொகேஷனை போய் பார்க்கும். அங்க என்ன இருக்கு, 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிடும், இந்த A அப்படிங்கிற வேரியபிள வச்சிரும். அடுத்து என்ன பண்ணுது, B அப்படிங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குன்னு போய் பார்க்க போகுது. ஆனா அங்க போனா என்ன இருக்கு, B அப்படிங்கிற வேரியபிள் என்ன வச்சிருக்கு, VCI 002 அப்படிங்கிற மெமரி அட்ரஸை வச்சிருக்கு. ஸோ அந்த மெமரி லொகேஷன் போய் பார்த்தா அங்க என்ன இருக்கு, 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அதை எடுத்து என்ன பண்ணிடும், இந்த B அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சிரும். வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும், 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை என்ன பண்ணும், ஹீப் மெமரியில ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு மெமரி அட்ரஸ் கிடைக்கும். என்ன அட்ரஸ், VCI 003 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸ் என்ன பண்ணும், எடுத்து C அப்படிங்கிற வேரியபிள ஸ்டோர் பண்ணிடும். ஆனால் அந்த C அப்படிங்கிற வேரியபிள் எங்கே தான் இருக்கும், ஸ்டாக் மெமரியில குளோபல் ஃப்ரேம்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணுது, சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லுது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ C அப்படிங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பைத்தான் போய் பார்க்க போகுது. ஆனால் அங்கே போய் பார்த்தாங்க என்ன இருக்கு, C அப்படிங்கிற வேரியபிள்ல VCI 003 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கு. இப்போ அந்த மெமரி அட்ரஸ் இருக்கிற லொகேஷன்ல போய் பார்க்கும். அங்க பார்த்தா என்ன இருக்கும், 30 அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த வேல்யூ தூக்கி என்ன பண்ணும், இந்த C அப்படிங்கிறதுல வச்சிரும். ஸோ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ரிசல்ட் 30 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா ஸ்டாக்ல இருந்து குளோபல் ஃப்ரேம் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். இப்போ பைத்தானுடைய ஹீப் மெமரியில பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பைத்தானுடைய கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹீப் மெமரி இருக்கிற எல்லா வேல்யூ என்ன பண்ணுது, எரேஸ் பண்ணுது. காரணம் இந்த வேல்யூ இருக்கிற மெமரி அட்ரஸை ஸ்டாக்ல ஏதாட்டும் வேரியபிள் வச்சிருக்கான போய் பார்க்கும். ஆனால் ஸ்டாக்கிங் என்னவா இருக்கு, எம்டியா தான் இருக்கு. ஸோ இந்த ஹீப் மெமரியில இருக்கிற வேல்யூடைய மெமரி அட்ரஸை எந்த ஒரு வேரியபிளும் ஸ்டோர் பண்ண இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது, தேவையில்லாம இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கு, ஹீப் மெமரியில தேவையில்லாம இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுது, கார்பேஜ் கலெக்டர் இந்த ஹீப் மெமரியில் இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக என்ன பண்ணிடுது, எரேஸ் பண்ணிடுது.
அதை ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இப்போ ஹீப் மெமரி என்னவாயிரும், எம்டி ஆயிரும். ஸோ இப்படி தான் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. பேக்ரவுண்டில் இப்படி தான் நடக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட் நடக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு ஹீப்பு இந்த மெமரி பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக் ஹீப்பை பற்றி தெளிவாக போடுறேன்.